அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அகமை தியானத்தின் 10 நாள் இணையவழி தியான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த அறிமுக காணொலியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. என்னுடைய பேர் ராமமகேந்திரன். அகமை தியானம் ஒரு சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பு. இதன் வாயிலாக நாம் ஒவ்வொரு தனி மனிதனின் அக அமைதியை மேம்படுத்தி அதன் மூலமாக அவர்களுடைய குடும்பத்திலும் அதன் வாயிலாக இந்த சமூகத்திலும் ஒரு நல்மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த முயற்சியை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரோம். இந்த அறிமுக காணொலியில் நம்ம என்னென்ன பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மிக முக்கியமாக முதலில் என்ன பயிற்சி முறைகளை கற்றுக்கொள்வோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த பயிற்சி வகுப்பு சமூக நல்மாற்றத்துக்கானு சொல்லிட்டோம். ஆனால் அதை எப்படி நடைமுறை சாத்தியமாக்க போகிறோம் அப்படின்றதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்குது. இப்போ பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் பயிற்சியின் செய்முறையை தெளிவாக தெரிந்து இருப்பதற்காக நோக்கத்தை நம்ம வச்சுருக்கோம். ரெண்டாவது, பயிற்சியை செய்முறை செய்வது, அவர்கள் எவ்வாறு செய்வது என்பதையும் தெளிவாக கற்றுக்கொள்வதற்கு சொல்லிடுறோம். இது ரெண்டும் பெரும்பாலும் நிறைய இடங்களில் கிடைச்சிடும். ஆனால் மிக முக்கியமாக இந்த பயிற்சியின் செய்முறையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், பயிற்சி செய்யும்போது ஏற்படக்கூடிய கேள்விகள், இவற்றிற்கான பதில்களை நம்ம தொடர்ந்து பயிற்சி வகுப்புனப்பையும் கொடுத்துட்றோம். பயிற்சி வகுப்பு நிறைவு ஆன பிறகு நீங்கள் பயிற்சி முடிச்சுட்டு போன அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்விகள் தோன்றினாலும் தொடர்ந்து அவற்றுக்கான கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ந்து கொடுத்துட்டோம். இது மூணாவது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பயிற்சியை செய்யும் பொழுது பயிற்சியின் செய்முறையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அதன் முன்னேற்றங்கள் என்ன, அவற்றை கண்டுகொள்வதற்கான வழிமுறைகள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம அங்கே தெரிஞ்சுக்கணும். இது நான்காவது மிக முக்கியமான விஷயம். அஞ்சாவது மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பயிற்சியை செய்வதால் நம் வாழ்வில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுது, அவற்றை எவ்வாறு கண்டுகொள்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலில் பயிற்சியை செய்வது எப்படின்னு தெரியணும், செய்யணும். அதில் இந்த ரெண்டுலேயும் ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில் பயிற்சி கற்றுக்கிற காலம் மட்டும் இல்லை, அது முடித்த காலத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு எப்போ வேணாலும் கேள்விகளை கேட்டுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, பயிற்சி செய்யும் பொழுது அதாவது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதனை அறிந்து கொள்வதற்கான முக்கியமான காரணிகளை கண்டறிந்து வைத்து நீங்கள் பயிற்சி செய்வதில் மேம்பாடு அடைந்து கொண்டே போயிருக்கலாம் என்பதை நீங்களே அறிந்து கொள்வதற்கான முறைகளையும் கற்றுக்கொள்வோம். வாழ்வியலே அதாவது எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்து கொள்வோம். இதை அடிப்படையாக வச்சு தான் பயிற்சியை திட்டமிட்டிருக்கு. 2 தியான முறைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த 2 தியான முறைகள் ஆனாபானசதி, விபாசனா, ரெண்டுமே எளிமையான தியான முறை, ஆனால் மிக சிறப்பாக அதற்கான நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய தியான முறைகள். இதில் ஆனாபானசதியில் மட்டும் 12க்கும் மேற்பட்ட வழிமுறைகளை நம்ம கற்றுக்கொள்வோம். அதனால் நீங்கள் அதுக்கு தயாராக வந்துடணும். மேலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி வகுப்பு விபாசனாவில் பல்வேறு நம்ம முயற்சிகளை செய்து பார்ப்போம். அதுக்கு தான் அந்த 10 நாள் பல்வேறு வகையில் அதை செய்து பார்ப்போம். இப்போ நீங்களாக பயிற்சி முறையில் முழுவதுமாக திறன் பெற்றுக்கொள்வதற்காக அது உதவும். சரி, பயிற்சியின் செய்முறை தெரிஞ்சுட்டோம். அது வாழ்வில் எப்படி 5 வழிமுறைகள் மிக எளிமையாக இது பயிற்சி காலத்தில் கற்றுக்கொண்டோம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா, என்னால் தொடர்ந்து 10 நாள் கலந்து கொள்ள முடியுமா? எனக்கு இதை பற்றி இன்னுமே தெரியாது. இது வரைக்கும் நான் தியானம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கு. இல்லை, நான் தியானத்தில் பல ஆண்டுகள் பயிற்சி செய்திருக்கேன். நம்ம இப்போ பயிற்சியில் கலந்து கொள்ளலாமா? இல்லை, உங்களால் இதை சரியாக கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி, இந்த 3-4 கேள்விகளுக்கு ஒரே சில பதில்களை நான் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் உங்களுக்கு அந்த வைராக்கியமும் தேடலும் நான் கண்டிப்பாக செய்யணுன்றது இருக்கணும். ஒன்று, அதை வச்சுக்கணும். அதற்கு பிறகு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேணால் நீங்கள் என்னென்ன செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நம்ம இந்த பதிவு செய்யக்கூடிய பக்கத்துலேயும் சிலருடைய அனுபவங்களை நம்ம பயந்துருக்கோம். நம்மகிட்ட 100கணக்கான அனுபவங்கள் காணொலியில் இருக்குது. ஒன்று என்ன, நம்ம சும்மா அங்கே பேருக்காக தான் பயந்துருக்கோம். ஏன்னா நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு உதவுமே அப்படின்றதுக்காக தான் அங்கே பயந்துருக்கோம். ஆனால் அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் முடிவெடுக்க வேணாம். உங்களுக்கு தேடல் இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிவெடுக்கலாம். இருந்தாலும் முடிவெடுப்பில் எல்லாருக்குமே அது வரும். ஏன்னா கட்டணம் செலுத்த போகிறோம். அதனால அந்த வரும். அதனால் நீங்கள் ஏற்கனவே அங்கே அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவங்களோட பார்க்கலாம். எங்களோட கூகுள் ரிவ்யூலையும் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பதிவு செய்யலாம். இது அதாவது என்னன்னா ஒரு உபகாரணிகள் தான். ஆனால் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு தேடல் இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு இதுவும் இல்லை. உங்களுக்கு உள்நோக்கிய தேடல் பயணத்தில் இருக்கணும். இல்லைன்னா வாழ்வியலில் ஒரு நல்ல மாற்றம் வேணுன்ற ஒரு தேடல் இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 10 நாள் தொடர்ந்து கலந்து கொள்ள முடியும். இன்னொரு முக்கியமான காரணம் 10 நாள் ஏன் தொடர்ந்து கலந்து கொள்ள முடியும்னா, நீங்கள் இணையவழியில் கலந்து கொள்ள போகிறீங்க. அதற்கு உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொபைலோ இல்லை லேப்டாப்போ இல்லை ஒரு டெஸ்க்டாப்போ, இது 3ல் எது இருந்தாலும் ஒன்று இருந்தால் போதும். அது கூட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அதே போல் ஜூமில் கலந்து கொள்வதற்கு ஜூம் ஆப், இவ்வளோ தான். லிங்க்கை நம்ம அனுப்பிட போகிறோம். பதிவு செய்த பிறகு நீங்கள் அதிலேருந்து கலந்து கொள்ளலாம். பதிவு செய்த உடனே நம்ம உங்களுக்கு தேவையான குரூப் லிங்க்கு கொடுத்துருவோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மீட்டிங் தினசரி கலந்து கொள்வதற்கான லிங்க் வந்துட போது நீங்கள் அதிலேருந்து கலந்து கொள்ளலாம். மேலும் இது காலையில் நடக்குது.
5 மணிக்கு துவங்கி நடக்குது. அப்படின்றப்ப தினசரி 10 நாளும் ஒரு 90 நிமிடங்கள் ப்ளஸ் ஒரு 30 நிமிடம் உங்களுக்கு இருந்தா, அந்த 30 நிமிடத்தையும் நீங்க கேள்விகள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்கணும்னா கேட்டுக்கலாம். இல்ல கூகுள் ஃபார்ம்ல நீங்க பதிவு செய்துட்டாலும், அதுக்கப்புறம் நீங்க அடுத்த நாள் வர்றப்ப உங்களுக்கு அதுக்கான பதிலும் கிடைக்கும். அப்ப இந்த காரணங்கள பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருக்கோம், கத்துக்கிற முடியலன்னா, நீங்க வந்து இத உண்மையிலேயே பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம செலுத்தக்கூடிய கட்டணத்திற்கு உண்மையிலேயே பலனா இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். உண்மையிலேயே நீங்க 10 நாளுக்கு நீங்க பதிவு செய்து கொண்டீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, அத நம்ம வேற எங்கேயும் சொல்லல. நான் இந்த அறிமுக காணொளியில சொல்லிடுறேன். 10 நாள் வகுப்பு மட்டும் கிடையாது. அதன் பிறகு நீங்கள் தொடர்ந்து அதே மாதத்தில் நடக்கக்கூடிய 3 நாள் பயிற்சி வகுப்புல கட்டணம் இல்லாம கலந்து கொள்ளலாம். அதற்கப்புறம் வாரம் வாரம் நடக்கக்கூடிய கூட்டு தியான பயிற்சி வகுப்பிலும் கட்டணம் இல்லாம கலந்து கொள்ளலாம். ஆனா இதுக்காக நீங்க பயிற்சி வகுப்பு வர தேவையில்ல. அது எல்லாம் நம்ம எதுக்காக குடுக்குறோம்னா, நீங்க தொடர்ந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த பயிற்சி வகுப்ப நம்ம நடத்துவதற்கு காரணமே சமூக நல்மாற்றத்திற்காக தான். அப்ப ஆனா அத தொடர்ந்து நடத்தணும்ல. அதற்காக ஒரு பங்களிப்பா தான் நீங்க இந்த கட்டணம் செலுத்துறீங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதன் மூலமாக உங்களுக்கு பயிற்சி குடுத்துருவோம், எல்லாம் செஞ்சுருவோம். ஆனா அத தொடர்ந்து நீங்க பயிற்சி செய்வதற்கும், இணைந்து பயிற்சி செய்வதற்கும், 3 நாள் பயிற்சி வகுப்புல கலந்து கொள்வதற்கு, இது மாரி பல்வேறு விஷயங்கள் குடுப்பதன் மூலமா, நீங்க தொடர்ந்து முன்னேறி போவதற்கு, உங்க உள்நோக்கிய தேடல் பயணத்திலே உங்க வாழ்வில் ஒரு நல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அது உதவும் என்பதற்காக தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். ஆனா இது தொடர்ந்து நடக்கணும்னா, அங்கங்க நம்ம வந்து பணம் உள்ள குடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு Zoom மீட்டிங்கா இருக்கட்டும், விளம்பரம் குடுப்பதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பண தேவை இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். அத நான் விளக்க தேவையில்ல. ஸோ இப்படி இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாரி வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கேள்விகள் ஏற்பட்டா கேள்விகள கேட்டுக்கலாம். அதுக்கான பதில உருவாக்கி நம்மளுடைய இன்னர் பீஸ் மெடிடேஷன் யூடியூப் சேனலையும் போட்டுருவோம். அங்கேயும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த அறிமுக காணொளி நிச்சயமா உங்களுக்கு உண்மையிலேயே நம்ம பயிற்சியில என்னென்ன கிடைக்கும், என்ன ஏது எல்லா விஷயமும் தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அத தவிரவும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, இன்னர் பீஸ் மெடிடேஷன் யூடியூப் சேனல் நெறைய வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதையும் நீங்க பார்த்துக்கலாம். முக்கியமா பயிற்சி வகுப்புக்கு கலந்து கொள்வதற்கு தேவையான எல்லா கேள்விகளுக்கும் பதில் இதில இருக்குன்னு நெனைக்கிறேன். இல்ல இங்க இருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு கூட நீங்க தொடர்பு கொண்டு, நீங்க உங்களுடைய கேள்விகள கேட்டு பதில் பெற்றுக் கொள்ளலாம். நாம் நேரடியாக உங்கள பயிற்சி வகுப்பில சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏன் அப்டின்னா, இந்த உள்நோக்கிய தேடல் பயணத்தில இணைந்து கொள்ள வேண்டும் என்று, அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தீங்க. அதற்காகவே என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நேரடியா பயிற்சி வகுப்பில சந்திப்போம். தொடர்ந்து இந்த சமூக நல்மாற்றத்திற்கான பங்களிப்பை நம்மளுடைய அகாமைதியிலிருந்து அதுக்கான வளர்த்தெடுப்பிலிருந்து துவங்குவோம். அதுக்கப்புறம் நம்ம குடும்பம், அதன் பிறகு சமூகத்தில நம்ம தொடர்ந்து பங்களிக்கலாம் என்ற தகவலோடு நான் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை அன்புடன் ரா. மகேந்திரன். நன்றி. வணக்கம்.